அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 தை மாதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய தமிழ்நாட்டில் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் தான் செயல்படுத்துவார்கள் என்பது வழக்கம். இந்த மாதத்தில்தான் பரம்பொருள் சூரிய பகவான் தன்னுடைய வடதிசையை பயன்படுத்த தொடங்குகிறார். உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாதம் இரவு காலமாக இருந்து வந்தது. உத்தராயணம் எனும் 6 மாதம் பகல் காலம் ஆரம்பமாகும் மாதம்தான் இந்த தை மாதம் என்பதே முக்கியத்துவமாகும். முக்கியமாக இந்த தை மாதத்திற்கு இது பகல் பொழுதாக சேர்க்கப்படுகிறது. அப்போதுதான் பித்ருக்களுடைய உலகின் கதவும் திறக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லானது தை மாதத்தில் தான் அறுவடை செய்யப்படுகிறது. எனவே இது அறுவடை மாதம் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுகிறது. அறுவடையால் மகிழ்ச்சி மிகுந்த மக்கள் தங்கள் கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மாதத்தில் பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடுகின்றனர். பல்வேறு வழிபாட்டு முறைகள், எண்ணிலடங்காத முறைகள் இந்த மாதத்தில் தொடங்குகிறது. குறிப்பாக தை அமாவாசையானது மாபெரும் சிறப்பு மிக்கது. முக்கியமாக மகர மாதம் என்றே சொல்லுவார்கள். இந்த மாதத்தினை மகர மாதம் என்று அழைப்பது முக்கியத்துவம். மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதமாகும். ஜோதிட பஞ்சாங்கத்தின்படி பார்க்கும்போது பூமியை 2ஆக பிரிப்பது போல் ஆகத்தை 2ஆக பிரிப்பார்கள். அதை சூரியன் பகுதி, சந்திரன் பகுதி என பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். அதில் மகரத்தில் இருந்து கடகம் வரை சந்திரனுடைய பகுதிக்குள் வரும். அவைகள் சந்திராகத்திற்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில் இருந்து சூரியன் பகுதி துவங்குகிறது. தை மாதத்தில் இந்த மாதத்தில் சூரியன் பகுதி வழிவடைகிறது. அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்குகிறது. அதாவது காலத்தை 2 அயனமாக பிரித்துள்ளனர். அவை தட்சிணாயனம், உத்தராயணம். தட்சிணாயனம் என்பது தெற்கு திசையை குறிக்கிறது. உத்தராயணம் என்பது வடக்கு திசையை குறிக்கிறது. அதனால்தான் இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்புடையது. உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். சூரியனுக்கு நன்றியை தெரிவிக்கும் மாதமாகவும் போற்றப்பட்டு வணங்கி வருகின்றனர். இவை அனைத்திற்கும் மேலாக வைணவம், சைவம், கௌமாரம், கணாபத்தியம், வைஷ்ணவம் என இந்துக்கள் தங்களுடைய வழிபாட்டு முறையை பின்பற்றி வந்தாலும் கூட அனைத்து இந்துக்களும் பின்பற்றும் வழிபாட்டு முறையானது சௌரம் எனப்படும் சூரியன் வழிபாட்டு முறையாகும். முக்கியமாக ஆதி பகவான் எனப்படும் சூரிய பகவான் நமக்கு கண்கொண்ட தெய்வமாகும். நாம் வணங்கும் பரம்பொருள் சிவபெருமானையோ பரம்பொருள் முருகப்பெருமானையோ எந்த ஒரு தெய்வத்தையும் நம்மால் முக்கியமாக கண்ணால் காண முடியாது. ஆனால் நம்மால் பார்த்து அறிந்து உணர முடிகின்ற ஒரே தெய்வம்தான் சூரிய பகவான். அதைத்தான் வள்ளுவரும் தன்னுடைய திருக்குறளில் முதல் குறளாக கூறியுள்ளார். பகவன் முதற்றே உலகு என்று போற்றி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் கொண்டாடப்படும் வழிபாடே தைப்பொங்கல் என்னும் பொங்கல் பண்டிகை ஆகும். 4 நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை தவிர தை மாதத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன. அறிவை வளர்க்கும் தைப்பூச வெள்ளி உத்தராயண கால தொடக்கமான தை மாதத்தில் தான் வரும். வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்தவையாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினங்களில் அம்மனுக்கு உகந்த அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லஹரி போன்ற அம்மனை போற்றி பாடல்கள் பாடி வழிபாடு செய்யலாம். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் பூச நட்சத்திரத்திற்குள் உரியவர். எனவே தை மாத பூச நட்சத்திரத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் நம்முடைய அறிவாற்றல் வளரும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக பெரியோர்களுடைய ஆசி நமக்கு கண்டிப்பாக கிடைக்க இந்த தை மாதத்தில் இந்த ஆன்மீக வழிபாடு முக்கியத்துவம். சிவபெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாள் தை மாத பூச நட்சத்திரக்குள் அருகில் சந்திரன் வரும்போது தைப்பூச திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பரம்பொருள் முருகப்பெருமானையும் பரம்பொருள் சிவபெருமானையும்
வீரபத்திரரையும் வழிபட உகந்த நாளாகும். எம்பெருமான் பரம்பொருள் சிவபெருமான் ஆடலரசராக நடராஜ பெருமானாக மக்களுக்கு காட்சி கொடுத்த நாள்தான் தைப்பூச திருநாள். சக்திவேல் பெற்ற நாள்தான் இந்த தை நாள். தைப்பூச நாளில்தான் அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஆறுமுக கடவுளுக்கு சக்தி வேலை வாங்கிய நாளாகும். அதனால்தான் தைப்பூச திருநாள் உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. முக்கியமாக நீர்ந்தார் கடன் நிற்கும் நாளாகவும் தை மாதத்தில் வரும் தை அமாவாசை மற்றொரு முக்கிய நாளாக கருதப்படுகிறது. அன்றுதான் நம்முடைய முன்னோர்கள் தர்ப்பணம் எனப்படும் நீந்தார் கடன் வழிபாட்டு மேற்கொள்ளும் அற்புதமான நாள். ஆறு, கடல், குளம் என அனைத்து நீர்நிலைகளிலும் பித்ருக்களுடைய கடன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. தை மாதத்தில் வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக பரம்பொருள் இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசையை பயன்படுத்த தொடங்குகிறார். ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்ளுவோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, முக்கியமாக எந்த ஒரு நோயும் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களை வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை அற்புதமாக கிடைக்கும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு தை மாதத்தில் துவங்கினால் மாபெரும் சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது. தை மாதத்தில் மற்றொரு முக்கிய நாள்தான் வீரபத்திரர் வழிபாடாகும். வீரபத்திரர் வழிபாடு என்பது ஒரு ஆண்டு முழுவதும் கடைபிடிப்பதாகும். ஒரு வருடம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட தை மாத செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமாவது வீரபத்திரரை வழிபாட்டை கடைபிடிக்கலாம். அப்படி செய்தால் தீராத பகையும் புறந்தோடியுடன் அனைத்து தடங்களும் நகர்ந்து போகும். நவகிரக பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கும். முக்கியமாக அடுத்ததாக ஏகாதசியனோ என்று எத்தனையோ ஒரு இந்த தை மாதத்தில் மாபெரும் சிறப்பு மிக்க நாள் அமைகிறது. தை மாதம் என்று சொன்னால் மக்களுக்கு தை பிறந்தால் ஏதேனும் ஒரு வழி பிறக்கும் என்பது ஐதீகமாகும். தை மாதத்தில் மாபெரும் சிறப்பு மிக்க நாளானதாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக கொண்டாடுகின்றனர். இந்த நாளன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலிருந்து புதிய நெல்லிலிருந்து தயார் செய்யப்பட்ட அரிசியில் சர்க்கரை மற்றும் வெண்பொங்கல் ஆகியவற்றை தயார் செய்து பொங்கல், செங்கரும்பு, புது மஞ்சள், பனங்கிழங்கு, காய்கறிகள், பருப்பு வகைகள், பழ வகைகள் ஆகியவற்றை பரம்பொருள் சூரிய தேவனுக்கு படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் ஆதரவாக செய்து வழிபடுபவர்களுக்கு முக்கியத்துவமாக மகிழ்ச்சி பொங்குகின்றன. அனைத்திலும் முக்கியமான பண்டிகை தமிழருடைய பண்டிகை என்றால் அது தைப்பொங்கல் என்றுதான் குறிப்பிடுவார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.